வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து அதிலிருந்து ஒரு சிறிய செய்தியை நாம் கேட்போம். எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 64 ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள். ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார். சடிதியாய் அவர்கள் காயப்படுவார்கள். எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் உட்கார்ந்து கொள்வோம். இதுல கடைசி வசனம் பாருங்க. நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். ஆமென். அல்லேலூயா. யார் கர்த்தருக்குள் மகிழ்ந்து இருப்பாங்க? நீதிமான். இங்கே எத்தனை பேர் மகிழ்ந்து இருக்கிறீங்க? உண்மையை சொல்லணும். முகத்தை உருன்னு வச்சுட்டு மகிழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. கர்த்தர் சமூகத்தில் என்ன பண்ணக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. அப்படி தானே? பொய் சொல்லாமல் சொல்லக்கூடாதா? சொல்லலாமா? சொல்கிறீங்களே. சிரிச்சுட்டே சந்தோஷமே இல்லாமல் உருன்னு உட்காந்துட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறீங்களே. அல்லேலூயா. சரி, உண்மையாக சொல்லுங்கள். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமாக சர்ச்சுக்கு வந்தீங்க? நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஆராதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மகாராசிக்கா மட்டும்தான் நல்லா சிரிக்காங்க. மற்ற யாரும் அந்தளவுக்கு சிரிக்க மாட்டேறீங்க. மெயின். அல்லேலூயா. என்ன வசனம் சொல்லுது? நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். எப்போ மகிழ்ந்திருப்பான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு முந்தின வசனத்தில் பாருங்கள். தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். பயம்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கும், அப்படி தானே? எல்லாருக்குமே இருக்கும் பயங்கிறது. ஆனால் பயம் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. யாரை மேற்கொள்ளக்கூடாது? நீதிமானை பயம் வரலாம். எதை குறித்து? என் எதிர்காலத்தை குறித்தோ, இல்லை என் கடன் பிரச்சனை குறித்தோ, என் நோயை குறித்தோ, எதை குறிச்சுனாலும் நம்மளுக்கு பயம் வரலாம். ஆனால் அந்த பயம் என்ன பண்ணக்கூடாது? நம்மை மேற்கொள்ளக்கூடாது. சரியா? நீங்கள் எப்போது நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பான் எப்பெல்லாம் பாருங்கள். துன்மார்க்கர் 2வது வசனம், துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனை. நமக்கு எதிராக என்ன பண்ணலாம்? நிறைய பேர் நம்ம விழும்படியாக, நம்ம பெயரை அசிங்கப்படுத்தும்படியாக துன்மார்க்கர் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ என்ன பண்ணலாம்? ரகசிய ஆலோசனை பண்ணலாம். நம்ம காலை எப்போ வாரி விடலாம்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம அவன் காலை வாரி விட ட்ரை பண்ணணுமா? என்ன பண்ணணும்? மகிழ்ந்திருக்கணும். கர்த்தருக்குள்ள என்ன பண்ணியிருக்கணும்? எனக்கு எதிராக ஒருத்தன் ஆலோசனை பண்ணுறான், ஆனால் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ந்திருக்கிறேன். யாரு? நீதிமான். சரியா? அடுத்து நீங்கள் பாருங்கள். அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும், அக்கிரமக்காரர் நமக்கு எதிராக நமக்குள்ள ஒரு கலகத்தை, நம்ம குடும்பத்துக்குள்ளேயோ இல்லை நம்ம வியாபார பார்ட்னர்ஷிப்புக்குள்ளேயோ இல்லை கணவன் மனைவிக்குள்ளேயோ ஒரு கலகம் உண்டு பண்ணணுங்கும் போது என்ன பண்ணணும்? நம்ம பயந்து உட்காராமல் என்ன பண்ணணும்? மகிழ்ந்திருக்கணும். எப்படி மகிழ்ந்திருக்கணும்? கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கணும். அடுத்து நீங்கள் வசனம் வாசிங்க. அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி. ஒரு கத்தியை ஒரு ஆட்டுக்கறியை வெட்டணும்னா என்ன பண்ணுவாங்க? வெட்டிட்டு இடையில என்ன பண்ணுவாங்க? கூர்மையாக்கிட்டு அது மழுங்கிடக்கூடாதுன்னு. அப்போது ஒரு சில பேர் இருக்காங்க, எனக்கு தெரியும், அவங்க இந்த வார்த்தையை சொல்லி இவனை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? வார்த்தையை தயார் பண்ணுவாங்க. கூர்மையாக்குகிறது போல், ஒரு பட்டயத்தை கூர்மையாக்குகிறது போல் என்ன வார்த்தையை யூஸ் பண்ணி இவனை நோக்கடிக்க முடியும், இவன் செத்துறணும். கேட்கும் போதே என்ன பண்ணிடணும்? அப்படி எத்தனை பேருக்கு கேட்டிருக்கீங்க அப்படி வார்த்தை? யாருமே இல்லையா? அதாவது பேசும்போதே செத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்க அப்படி தயார் பண்ணுவாங்க வார்த்தையை. இப்படி பேசி இந்த வார்த்தையை சொல்லி இவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி கத்தியை கூர்மையாக்குறது போல் கூர்மையாக்குறாங்க.
நீதிமான்களே அப்படி சில பேர் என்ன பண்ணுறாங்க, பைபிள் ரெகுலராக படிக்கிறவங்க, அதிகாலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணி இது பண்ணுறவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு சில நேரம் இவளை இந்த வார்த்தை பேசுகிறது நிமித்தமாக இவ என்ன பண்ணிடணும், இவ அழிஞ்சு போயிடணும், இவ வந்து இன்னைக்கு அன்றைக்கி நாளே இவளுக்கு வந்து விளங்காமல் போயிடணும்னு நினச்சி பேசுகிற ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். அப்படிலாம் இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கினால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கணும். அடுத்து பாருங்கள், மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நானேற்றுகிறார்கள், சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். சரியா? என்ன பண்ணுறாங்க, வார்த்தையை நானேற்றுறாங்களாம். ஒரு வில்ல அம்பை வந்து இப்படி வச்சு இப்படி இழுக்கிறது போல் கரெக்டாக பார்த்து குறி பார்த்து விட்டுறணும். சைட்லேயும் போயிடக்கூடாது, லெஃப்ட்லேயும் போயிடக்கூடாது, ரைட்லேயும் போயிடக்கூடாது. நேராக எதையத்தை தான் போய் என்ன பண்ணணும், குத்தணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நானேற்றுவாங்க வார்த்தைகளை. அப்போது அப்படி வார்த்தைகளை நானேற்றுனாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள். மறைவான கண்ணிகளை நமக்கு என்ன, காலில் கண்ணியை போட்டு நம்மளை என்ன பண்ணணும், எதுக்கு, மண்ணை கவ வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம், அது அவிசுவாசியாக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம். ஆனால் அவிசுவாசி இதை குறித்து பயந்து கொண்டே இருப்பான். ஆனால் கர்த்தரை நம்புகிற நாம் என்ன, நீதிமான் எப்படி இருக்கணும், தூங்கணுமா, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும், பயப்படாமல் என்ன பண்ணணும், கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இந்த விஷயத்தை சொல்லும் போது ஒரு ஞாபகம் வருது. எனக்கு வந்து பெண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி 2-3 பேர் ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு பெண் குழந்தை, நான் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் சொன்னது, எனக்கு பெண் குழந்தை, நான் இந்த சொல்கிற வார்த்தைக்கு மன்னிக்கணும், இது வந்து ரொம்ப தவறான வார்த்தை, சொல்லவே கூடாது. ஒரு பெண் குழந்தை பிறந்தால் முதல்ல நான் தற்கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு தான் எல்லாத்தையுமே நான் சொன்னேன். ஏன்னா பெண் குழந்தையை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், 2 தினம் நீ சாவு அப்படின்ட்டு 2 பெண் குழந்தைய கொடுத்துட்டாரு. அப்போது எனக்கு பெண் குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு நான் நினச்சது உண்மைதான். ஆனால் இப்போ பெண் குழந்தை பிறந்ததுக்காக நான் சந்தோஷப்படுறேன், கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லி யாரும் நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க. பெண் குழந்தையில போல் ஒரு ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. நான் அதை அனுபவிச்சுட்ருக்கேன் என் வாழ்க்கையில். என் 2 பெண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை நிறைய ஆசீர்வாதமான பாதைகளில், ஆவிக்குரிய விதத்துலேயும் சரி, உலக பிரகாரமான விதத்துலேயும் சரி போய்கிட்டு இருக்கு. சரி, என்ன மேட்டர்னா, நான் எனக்கு பெண் குழந்தை பிறக்கணும், நான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆட்கள் நிறைய பேர் உண்டு. அப்போது ஃபஸ்ட்டு எனக்கு வந்து என்னடா இப்படி நமக்கு தெரிஞ்சவங்களே, ரட்சிக்கப்பட்டவங்க, விசுவாசியே என்ன பண்ணுறாங்க, இப்படி வந்து ஒருத்தன் நாசமாக போயிடணும்னு நினச்சி, அதான் நல்லா இருக்கணும்னு நினச்சி ஜெபம் பண்ணி பண்ணால் ஓகே. பெண் குழந்தை பிறந்து நான் நாசமாக போயிடணும், என் பேர் கெட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சி ஜெபம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் வார்த்தையை இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப தொடப்பட்டது என்னதுன்னா, உன்னை சபிக்கிறவனை நீங்கள் என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். உங்களை நிந்திக்கிறவங்களும் உங்களை துன்பப்படுத்துகிறவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அதுதான் நீதிமானோட வேலை. இப்போது நம்ம வந்து நம்ம நினைக்கிறது என்னென்னா, நான் நீதிமான், நான் ஆசீர்வாதத்திற்குரியவன், நான் ஐஸ்வர்யத்திற்குரியவன், நான் ஆரோக்கியத்திற்குரியவன், எல்லாமே உண்டு தான், இல்லவே இல்லை. ஆனால் நீதிமான ஆயிட்டிங்கன்னா, உங்களுக்கு எதிராக உங்களுக்கு குற்றம் செஞ்சாலும், உங்களுக்கு காலில் கண்ணி வச்சாலும், இல்லை அம்புகளை போல் நான் ஏற்றினாலும், வார்த்தைகளை என்ன சொல்கிறது, கூர்மையான பட்டயத்தை போல் உங்கள் இருதயத்தை ஊடுருவ செய்தால் அந்த நேரத்தில் நீங்கள் கலங்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதை நினச்சி நீங்கள் கலங்கிக்கிட்டு பயந்துகிட்டே இருக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் யார், என்னமான் அந்தமானா, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். நீங்கள் யார், நீதிமான். நீதிமான்னா என்ன, எப்படி இருக்கணும், கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, சாவ போகிற, நீ அடுத்த நிமிஷம் செத்துருவே அப்படின்னாலும் என்ன, ஐயோ முடிஞ்சிச்சா, இவ்வளோ தங்கம் சேர்த்து வச்சேன்னா இந்த தங்கத்தை யார் கொண்டு போக போகிறா, இவ்வளோ பெரிய வீடை கட்டினேன்னா இந்த வீடை யார் கொண்டு போக போகிறான்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆமென். அந்த வீடை கொடுத்தது, அந்த தங்கத்தை கொடுத்தது, அந்த சொத்தை கொடுத்தது, உங்கள் பிள்ளைகளை கொடுத்தது கர்த்தராக இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். நீங்கள் எப்பொழுதுமே கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். இது வந்து சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லக்கூடாது, உள்ளத்தில் இருக்கணும். ஆமென். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராக யார் என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் சரி, நீங்கள் வந்து ஐயோ இவன் எனக்கு செய்வனை வச்சுட்டானே. இங்கே பாருங்க, இன்றைக்கி காலையில் யாரோ சேவலை அறுத்து நம்ம சர்ச்சு வாசலில் போட்டிருக்காங்க, நான் நாறுதில் வாசலில் போட்டிருக்காங்க. செய்வினைக்கே செய்வினையா அப்படின்னு தான் நான் நினச்சேன். அல்லேலூயா.
ஆமென். செய்வனன்னு சொல்லக்கூடாது. நம்ம சர்ச் வந்து ஆசீர்வதிக்கிறது. அந்த செய்வனை வச்சவனே கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிக்க தான் செய்வார். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எந்த மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. நமக்கு எதிராக யார் என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் நீங்கள் கவலையப்படாதீங்க. அவங்களுக்கு திரும்பி போகணும்னு நினைக்காதீங்க. அது நம்ம வேலை இல்லை. நமக்கு செய்வனை செஞ்சாலும் அவன் ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் நீதிமானோட சிந்தனையாக இருக்கணும் எப்பொழுதுமே. அப்போது எல்லா இக்கட்டான, எல்லா பிரச்சனையான, எல்லா பாதகமான சூழ்நிலைகளிலும் ஒருவேளை நமக்கு ஒரு பயம் வரலாம், ஒரு கலக்கம் வரலாம். ஆனால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு முன்பாக நின்று யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்குவிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஓகே. அதனால் பெண் குழந்தை பிறந்துட்டா அப்படின்னா உடனே எங்கள் அம்மாவே கேட்பாங்க, என்ன இப்பயும் உனக்கு பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன்னு சொன்னாங்க. நான் திட்டினேன், ஏமா உலகம்தான் இப்படி சொல்லிட்டு இருக்கு, நீங்களும் போய் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா? அவன் ஏற்கனவே கவலைப்பட்டுட்டு இருப்பான், திருப்பி அவன்கிட்ட போய் குத்துற மாதிரி குத்திக்கிட்டு அது எதுக்கு தேவையில்ல. எங்கள் அம்மா குத்தணும்னு சொல்லல, அவங்க ஒரு வருத்தத்தில் சொல்கிறாங்க. அப்போ பெண் குழந்தை பிறக்குதுங்கிறது வந்து ஒரு பெரிய அவமானக்குறியாக, ஒரு ஆசீர்வாதம் இல்லாமையாக அந்த உலகம் நினச்சிட்டு இருக்கு. அப்படி கிடையவே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாளில் தெரியும் அது. பெண் குழந்தைகள் தான் ஆசீர்வாதமான ஈவு, கர்த்தர் கொடுத்த ஈவு அப்படின்னு சொல்லி. அப்போது கிளைமேக்ஸ் என்னது? என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, கையை கொடுங்களாம் பக்கத்தில். பிரச்சனை வந்தாலும் சரி, நீயே எனக்கு சூழ்ச்சி பண்ணாலும் சரி, நான் எப்போதும் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என் கூட இருக்கிறார். நான் நீதிமான். நான் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்பேன். எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ந்திருப்பேன். நான் நீயோ என்னை கீழே விழும்படி நீ தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார், நான் எழும்பி நிற்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீதிமான் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கிறவனா இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஒருவேளை எங்களுடைய பலவீனத்தினால ஒவ்வொரு சூழ்நிலைகளில் நாங்கள் பயந்து இல்லை நிர்கதியாய் விடப்பட்டோமோ, ஒன்றுமே இல்லையோ அப்படிங்கிற கவலைகளில் ஒருவேளை எங்களை ஆட்கொள்ளலாம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எங்களோடு இருக்கிறீர். நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்படி, எக்காலத்திலும் உம்மை ஸ்தோத்தரிக்கும்படி கர்த்தர் நீர் எங்களை பழக்கப்படுத்துங்கப்பா. அப்பேற்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக எங்களை கடத்தி செல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்பா, இந்த உலகத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் அறிவீர் ஆண்டவரே. அப்போ பாதகமாக போய்கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும். குறிப்பாக அப்போ அந்த கே, செக்ஸ், அப்புறம் லெஸ்பியன், இவங்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஒரே பாலினத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்காக வருகிறோம். அந்த உலகம் எல்லாமே ஆண்டவரே அதற்கு ஒத்து போய் கொண்டிருக்கிறது. அப்பா, இந்த சூழ்நிலைகள் மாறட்டும். வேதத்திற்கு புறம்பான காரியங்கள், அப்பா கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, இதுக்கு எல்லாம் ஒரு தடை வரட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இயற்கைக்கு மாறாக சென்று கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் மாறட்டும். அப்பா, குறிப்பாக எங்கள் தமிழ்நாட்டுக்காக வருகிறோம். தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வாலிபர்கள் மத்தியில், சிறு குழந்தைகள் மத்தியில் இந்த போதை வஸ்துக்கள் அதிகமாக ஆண்டவரே உலாவி கொண்டிருக்கிறது. இந்த நிலையெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இதை விற்கிறவர்கள் மனம் திரும்பட்டோம்ப்பா. ஆமென். இதை வாங்கி அதை அனுபவிக்கிறவர்கள் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இது தவறு என்ற குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகட்டும். அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வழி வாசல்களை திறந்து கொடுங்கப்பா. அப்பா, குறிப்பாக எங்கள் சபைக்காக வருகிறோம், எங்கள் சபையின் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக வருகிறோம். குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதுவரை கர்த்தர் நீர் மேன்மையாய் நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. இனி வருங்காலங்களில் கர்த்தாவே பெரிய பெரிய ஆச்சரியங்களை, அதிசயங்களை காணும்படியாக, கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அனுபவிக்கும்படியாக கர்த்தர் நீங்கள் செய்யுங்கப்பா. அப்பா, எங்கள் பாஸ்டருக்காக வருகிறோம், பாஸ்டர் அம்மாக்காக வருகிறோம், உங்கள் குடும்பத்திற்காக வருகிறோம். கர்த்தாவே, அவர்கள் செய்கிற எல்லா ஊழியங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்போ இன்னும் அதிகமாக பல பேருக்கு, பல கோடிகளுக்கு பிரயோஜனமான பாத்திரமாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, சபையை விருத்தி ஆகிறதற்கு இன்னும் நிறைய திட்டங்களை கொடுங்க. அப்பா, அதற்கு ஆண்டவரே பக்கபலனா எங்களுடைய விசுவாச குடும்பங்கள் நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லாரையும் ஆண்டவரே உமது இரத்தத்திற்குள்ளாக நாங்கள் மறைத்து பாதுகாத்துக் கொள்கிறோம். மீட் பிரேஷன் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சாட்சி சொல்கிறவங்க சாட்சி சொல்லலாம். சுருக்கமாக வந்து சாட்சி சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் முழுவதும் எங்கள் குடும்பத்தை கண்மணி போல் பாதுகாத்து வந்தாங்க. நேற்று நைட்லேருந்து ரியானுக்கு ஒரே